இன்று அருள் திருமாலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கும் பதிவு வித்தியாசமான ஒரு பதிவு. அகிலாண்ட ஈஸ்வரி அருள்வாக்கு நிலையம். இது எங்கிருக்கிறது என்று பார்த்தால் விழுப்புரத்திலிருந்து சுமார் 33 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் திருக்கோவிலூரில் இந்த அருள்வாக்கு நிலையம் அமைந்திருக்கிறது. இவ்விடத்தில் தீய சக்திகளால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், தீராத நோய்கள், தீராத கவலைகள், தீராத பிரச்சனைகள் என்று அனைத்தும் இவ்விடத்தில் இருக்கும் அம்மன் முன் அருள்வாக்கு சொல்லி தீர்க்கப்படுகிறது. எண்ணற்ற மக்கள் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் அருள்வாக்கு கேட்டு பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். இவ்விடத்தில் மக்கள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இவ்விடத்தில் இருக்கும் அம்மனின் அருளை கண்டு பல்வேறு மக்கள் வியந்து போயிருக்கிறார்கள். எண்ணற்ற சக்தி மிக்க இவ்விடத்தில் அருள்வாக்கு கேட்க வருபவர்கள் மனக்கவலையோடு வந்தாலும் அவர்களின் கவலைகள் அனைத்தும் இவ்விடத்தில் இருக்கக்கூடிய இறைவன்களை வைத்து தீர்க்கப்படுகிறது. கந்திஷ்டி, பில்லி சூனியம், ஏவல் மற்றும் வசியம் சம்பந்தப்பட்ட அனைத்தையும் இவ்விடத்தில் உங்களுக்கு உங்கள் பிரச்சனைக்கு தீர்வு சொல்லப்படுகிறது. ஆண் வசியம், பெண் வசியம் என்று பல்வேறு வசியங்கள் இவ்விடத்தில் செய்து உங்களுக்கு தரப்படுகிறது. இவ்விடத்தில் ஒருமுறை சந்திப்பவர்கள் மறுமுறை வரும் பொழுது கவலையில்லாத மனிதர்களாக காணப்படுகிறார்கள். இதோ இந்த அம்மாதான் அருள்வாக்கு சொல்லக்கூடிய அம்மா. அகிலாண்ட ஈஸ்வரி அருள்வாக்கு என்ற நிலையத்தை வைத்து பல்வேறு மக்களின் பிரச்சனைகளை தீர்த்து கொண்டிருக்கிறார் இந்த அம்மா. எண்ணற்ற சக்திகளை உள்ளடக்கி எண்ணற்ற அம்மன்களை தனக்குள் வர வைத்து மக்களின் கவலைகளை தீர்த்து எண்ணற்ற மக்களின் பிரச்சனைகள் இவ்விடத்தில் வந்தால் தீர்க்கப்படுகிறது. இதோ உங்களுக்காக இந்த அம்மாவின் அருள்வாக்கு தொகுப்பை இப்பொழுது நாம் காணலாம். வாருங்கள். நான் சிறு குழந்தையிலே அருள்வாக்கு தான். 7 வயசுல இருந்து அருள்வாக்கு தான். இந்த அருள்வாக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் கற்றுக்கிட்டது இல்லை. என்னோட பிறவிதான் அருள்வாக்கு. அந்த அருள்வாக்கு எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு பிரசாதத்தை தான் நான் கையில் எடுத்துக்கொண்டேன். நான் பிறந்தது கேரளா, வளர்ந்தது கேரளா. கேரளா பகவதியும் என்னுடைய உடலில் உண்டு. கேரளா பகவதி, கேரளா நெடுமங்கட்டு அப்புப்பா, ஆற்றோ கோயில் அம்மா, இத்தனை பேருமே என்னிடம் உண்டு. நான் எல்லா தெய்வத்தையும் நன்றாக வணங்கி அதிகமாக கும்பிட்டு வந்து கொண்டு இருக்கேன். இப்போது என்னுடைய சொந்த ஊர் கள்ளக்குறிச்சிக்கு பக்கம் கச்சிராயப்பாளையம். கச்சிராயப்பாளையத்தில் இருந்து நான் ரொம்ப தெய்வத்தால் ரொம்ப கஷ்டமெல்லாம் பட்டு இந்த அம்பாளை நான் கொண்டு வைத்து அருள்வாக்கு செய்து கொண்டிருக்கேன். இந்த அருள்வாக்கு மூலியமாக நிறைய மக்களுக்கு நிறைய புகழ், ஆசை, அன்பு எல்லாமே கிடைச்சிருக்கு. அதே மாதிரி என்னோட கையால் நான் ஒரு எலும்பிச்சம்பழம் மந்திரிச்சு கொடுத்தாவே அது சக்தியாக முடிஞ்சுவிடும். அதே போல கடவுள் என்கிட்ட என்ன சொல்லுதோ அதை என் மக்களுக்கு நான் சொல்லிவிடும். சிறிது குழந்தையில இருந்து எனக்கு கடவுள் கொடுத்தது வரப்பிரசாதத்தை நான் கையில் எடுத்துக்கொண்டேன். இன்னைக்கும் தெய்வத்துக்கிட்ட வணங்கி தெய்வத்துக்கிட்ட நான் கேட்கக்கூடிய வார்த்தைக்கு எனக்கு அடிமையாக கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். இந்த மக்களுக்கு நான் நல்லது செய்யணும் என்பது தான் நான் இன்னைக்கு நினச்சி கொண்டு இருக்கிற ஆசை. எந்த மக்களுக்கு ஆணோ பெண்ணோ யார் இருந்தாலும் அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லை என்றால் அந்த உடல்நிலை நான் சீர் செய்து அனுப்பிவிடுகிறேன். அதே மாதிரி ஹாஸ்பிட்டலில் முடியல அப்படின்னு வீட்டுக்கு கொண்டுட்டு வர கேஸையும் நான் கேரளா மூலிகை கொடுத்து நான் அதை சரி செய்து வருகிறேன். இது எல்லாருக்கும் ஒரு முற்றுப்புள்ளி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னோட அம்மா தான் எனக்கு முற்றுப்புள்ளி. எனக்கு எப்போதுமே எந்த இடத்துக்கு நான் போனாலும் என்னை இரவு தங்க விடாமல் எங்கள் அம்மா என்னை அழைத்து கொண்டு வருவா.
ஆனா எப்படி ஆண் மகனுங்களுக்கு உடல்நிலை ரொம்ப ரொம்ப சரியில்லாமல் ஆகக்கூடியது எல்லாம் நான் என் கையால் நான் சரி செய்து கொடுத்துருக்கேன். இந்த எலும்பிச்சம்பழம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சாதாரண ஒரு எலும்பிச்சம்பழம் இல்லை. இந்த எலும்பிச்சம்பழம் இப்போது என் கைக்கு வந்த பிறகிலே இதோடைய மாற்றங்கள் நல்லாவே தெரியும். இந்த மாற்றங்கள் தெரியும் போது இந்த எலும்பிச்சம்பழத்தில் நல்லாக ஒரு உடம்பை எப்படிலாம் சீர் செய்து கொடுக்கணுமோ அப்படி சீர் செய்து கொடுக்கலாம். இந்த பழம் நாம்பளா உற்பத்தி ஆக்கினதில்லை, இறைவன் உற்பத்தி ஆக்கி கொடுத்ததுதான் இந்த பழம். இந்த பழத்துக்கு இருக்கக்கூடிய பவர் ரொம்ப அதிகமாக உள்ளது. இந்த பழம் நம்ம எப்படிலாம் சொன்னால் அந்த வார்த்தைகள்லாம் கேட்கும். இந்த பழம் அப்படின்னு பார்த்தால் ஆண் ஒன்று பெண் ஒன்று இந்த பழத்திலேயே உண்டு. இந்த எலும்பிச்சம்பழம் ஒரு குழந்தை பாக்கியம், வயிற்றுல இருக்கக்கூடிய கட்டி, வயிற்றுல இருக்கக்கூடிய புண்ணுகள், அதே மாதிரி அலசர் ப்ராப்ளம், அதே மாதிரி கெருப்ப பையில வெள்ளப்போக்கு, இது போல இருக்கிறது அனைத்துமே இந்த ஒரே பழம் நான் சரி செய்து கொடுப்பேன். அது உள்ளம் இருக்கிறது ஒரு மூலிகை, கேரளா மூலிகை இருக்கு. அந்த மூலிகையிலையும் இந்த பழத்தை பிழிஞ்சு ஊத்துனா போய் அந்த பெண்மணி குடிச்சான்னா அவளோட வயிற்றுல இருக்கக்கூடிய பூச்சிகள் அனைத்துமே வந்துவிடும். இந்த எலும்பிச்சம்பழம் அப்படின்னால் இது சாதாரண ஒரு பழம் இல்லை. இப்போது என் கையில வந்த பிறகில ஜில்லுன்னு இருந்த பழமே சூடு ஏறிச்சு. இந்த பழம் என்னோட கையால மந்திரிச்சு நான் கொடுத்தாவே போதும். இந்த பழத்தில் உள்ள பவர்கள் என் மக்களுக்கு நல்லாவே தெரியும். அதுபோல இந்த இடத்துல விபூதி இருக்கு. இந்த விபூதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு சாதாரண விபூதி இல்லை. இந்த விபூதியில பலவிதமான நோய்கள், பலவிதமான பிரச்சனைகள் எல்லாம் தீரும். இந்த விபூதி கேரளாவில் இருந்து மட்டும்தான் இந்த விபூதி கிடைக்கும், தவிர நம்மளோட தமிழ்நாட்டில் கிடைக்காது. இந்த விபூதியோட பவர் என்ன அப்படின்னு கூட நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். இந்த விபூதி என்னென்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எத்தேரிப்பட்ட நோயா இருந்தாலும் இதை கொஞ்சமா போட்டு டம்ளர்ல ஆத்தி குடிச்சா போதும், இதோட நோய்கள் எல்லாமே தீர்ந்துவிடும். அதுபோல ஒரு கை கால் ஒரு வலுப்பு மாதிரி இழுக்குதுன்னா இதுல அரை ஸ்பூன் போட்டு ஒரு தண்ணி ஊத்தி ஒரு எலும்பிச்சம்பழம் நான் கொடுக்குற பழத்தை அதுல பிழிஞ்சு ஊத்தி அதை குடிச்சதுன்னா அந்த வலுப்பு நின்றுடும். தலை வலிக்குது, தலைவலி ரொம்ப இருக்கு, முடியல, டென்ஷன் அப்படின்னா இந்த விபூதியில கொஞ்சமா எடுத்து போட்டு நீங்கள் ஆத்தி குடிச்சிட்டு ஒரு நிமிஷம் கண்ணை மூடி படுத்திருந்தாவே போதும், தலைவலி ஓடிடும். அதுபோல ஜுரம் விட்டு வந்துட்டு இருக்கு, இல்ல அடிச்சுக்கிட்டே இருக்கு, ஆஸ்பத்திரியிலே சரியாகல, என்ன செய்ய முடியும் அப்படின்னா இந்த விபூதி போதும். இந்த விபூதியும் இதுல ஒரு தாயத்தை நீங்க அணைஞ்சுக்கிட்டீங்கன்னாவே உங்களோட பிரச்சனைகளை எல்லாமே தீரும். அதுபோல இன்னைக்கு காடு கரைகள்லாம் வச்சிருக்கிறவங்க எவ்வளவோ பாடுபடுறாங்க. 50,000 1 லட்சம் 2 லட்சம் மல்லிக்கெல்லாம் போட்டு இன்னைக்கு பாடுபடுறாங்க. இன்னைக்கு அவங்க சொல்றாங்க, நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அம்மா இதே மாதிரி பயிரெல்லாம் கருகி போச்சு, இந்த பயிருக்கு என்னம்மா வழி செய்யறது, கழுகி போச்சு, எங்களால மன கஷ்டமா இருக்குதுன்னு சொல்றாங்க. நான் அவங்களுக்கு இந்த விபூதி என் கையால நான் எடுத்து கொடுப்பேன். எடுத்து கொடுத்து இந்த விபூதியை போய் பசு மாட்டு கோமியத்துல அதை தளிச்சு விட்டதுனால் அந்த பயிர் அப்படியே நல்ல ஜோதியா வரும். இப்ப கருத்திலே ஒரு நோய் பிடிக்குது, அந்த நோய் சரியாகல அப்படின்னா என் கையால வாங்கிட்டு போங்க விபூதி. இந்த விபூதிகளை வாங்கிட்டு போய் எப்பேறிப்பட்ட ஒரு 50 ஏக்கர் கூட இருக்கட்டும், நான் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு துள்ளி விபூதியும் பசு மாட்டு கோமியம் மட்டும் போதும். இது ஆணித்தனமாக நான் சொல்றேன், நான் பிறந்த கலை, நான் பிறந்த சக்தி, என்னோட உடம்புல இருக்கக்கூடிய 5 தெய்வத்து மேலே நான் சத்தியம் பண்ணி சொல்லுகிறேன், இந்த ஒரே விபூதி போதும். இந்த விபூதிக்கு அவங்க எவ்வளவோ மூலிகைகளை சேர்த்து அனுப்பிவிடக்கூடியது தான் இந்த விபூதி. இந்த விபூதி இந்த நாட்டுல மந்திரவாதியா இருக்கட்டும், சாமி சொல்றவங்களா இருக்கட்டும், கனி சொல்றவங்களா இருக்கட்டும், நான் அடிச்சு சொல்லுகிறேன், இந்த விபூதி யாரிடமும் கிடைக்காது. கேரளாவில ஒண்டிதான் இந்த விபூதி கிடைக்கும், தவிர மற்றவங்க சொன்னது நான் ஏத்துக்கிற சக்தி எனக்கு கிடையாது. என்னோட சக்திக்கு நான் சொல்றேன். இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்ன ஒரு 10 ஏக்கருக்காரங்க சேலத்துக்காரங்க வந்தாங்க. சேலத்துக்காரங்க சொன்னாங்க, அம்மா அம்மா கரும்பு பருத்தி எல்லாம் போயிடுச்சு, இது வப்பா சூனியா செய்வனியான்னு கேட்டாங்க. எல்லாம் அழுதாங்க. நான் சொன்ன ஒரே வார்த்தை,
உங்களோட செடி ஒன்னே ஒண்ணு புடுங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஒரே ஒரு செடி புடிங்கிட்டு வந்து என் கையில கொடுத்தாங்க. என் கையில கொடுத்த பிறகுல நான் அவங்களுக்கு கொடுத்தனி புட்டது 2 ஸ்பூன் விபூதி. இந்த 2 ஸ்பூன் விபூதியில இன்னைக்கு பாத்தீங்கன்னா எல்லாம் பச்சை பச்சை பசுமை ஆயிடுச்சு. அன்னைக்கு அந்த 10 ஏக்கருக்காரங்களும் எனக்கு கோடி நன்றி போன்ல சொன்னாங்க. போதும், எனக்கு அதோட போதும்னு தான் நான் சிறப்பாக இருக்கிறேன். அதுபோல குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இந்த இடத்துக்கு வந்து அந்த புருஷனும் மனைவியும் 2 பேரும் முட்டி போட்டு இந்த இடத்துல எங்க அம்மா இடத்துல வந்து அவங்க இளநீ வாங்கிட்டு வரணும். எலும்பிச்சம்பழம் இங்க இருக்கும், அதை மந்திரிச்சு நான் கொடுத்து விடுகிறேன். அந்த கெருப்பத்தில் நோய் இல்லைனால் மந்திரிச்சு கொடுப்பேன், கெருப்பத்தில் நோய் இருந்தால் மந்திரிச்சு கொடுக்க மாட்டேன். அந்த கெருப்பத்தில் நோய் இல்லை என்றால் நான் கொடுக்கக்கூடிய இளநீரும் நான் கொடுக்கக்கூடிய இந்த ஒரே கனி மட்டும் போதும், வேற எதுவும் வேண்டாம். இந்த ஒரே கனியில அந்த அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உடனே கூடிவிடும். 20 வருடத்துல இருந்து நான் குழந்தை பாக்கியம் பார்த்து கொண்டு வருகிறேன். நிறைய பேத்துக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு, அருமையான குழந்தைகள். இந்த அம்பாளுக்கு நிறைய சேலைகள் வந்திருக்கு, நகை வந்திருக்கு, எல்லாமே இருக்கு. அவளுக்கு அவளுடைய ஆசீர்வாதம், அவளுடைய அடிப்பிரசாதம் நான் என் மக்களுக்கு கொடுக்கிறேன். என் மக்கள் சாப்பிட்டு நன்றாக குழந்தைகள் பிறந்திருக்கு. என்னுடைய மனசு திருப்தியாக இருக்கு, ஆரோக்கியமாகவும் இருக்கு. இப்போது இந்த மை கேரளாவில் மட்டும்தான் கிடைக்கும், வேற எங்கேயுமே கிடைக்காது. இது எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட தொழில் வசியத்துக்கு என்ன செய்யணும்னா, இதை கொஞ்சமா எடுத்து நம்மளோட நெத்தியில இப்படி வச்சா போதும். அப்ப இது தொழில் வசியம்னா ஒரு கட்டு வேலையோ இல்ல ஒரு வெளிநாட்டுக்கு போனாலோ இல்ல நம்மளுடைய காட்டுல விவசாயங்கள் பண்ணிட்டு இருந்தாவோ இல்ல ஒரு கடை கன்னிகள் வச்சுட்டு இருந்தாவோ தொழில்கள் மெடை ஆச்சா கவலைப்படாதீங்க. நேர சாமியம்மாவை தேடி வாங்க, திருக்கோவிலூருக்கு வாங்க. திருக்கோவிலூர் வந்து இந்த மையை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. இந்த மை எப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல வெறும் வேறு சம்பந்தப்பட்ட பொருள் தான். இந்த வேறு சம்பந்தப்பட்ட பொருள் எல்லாமே தெய்வத்தோட வேறுகளை சம்பந்தப்பட்டதுதான் இந்த மை. இந்த மை என்னென்ன வேலை செய்யும் அப்படின்னு கேட்டோம்னா, இந்த மை தொழில் வசியம், நல்லதுக்கு போகும். இப்ப திருமணத்துக்காக பெண் பார்க்க போறோம். பெண் பார்க்க போகும்போது அந்த பையனுக்கு எனக்கு பொண்ணு பிடிச்சிருக்கு, எனக்கு அந்த பொண்ணு தாம்மா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணை பெற்றவங்க என்ன சொல்லுவாங்க, இல்லைங்க நான் இப்ப கொடுக்கறது இல்லைங்க, இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் அப்படி அதையே வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சுதா, அந்த பொண்ணு பிடிச்சுதா, இதேதான். இந்த மைய எடுத்து நெத்தில வைங்க, இல்லையா புரியத்துல வச்சுட்டு நீங்க போங்க, அந்த பொண்ணு உங்களுக்கு பாசு. இது 100க்கு 100 உண்மையான வார்த்தை. இது பொய் கிடையாது, வித்த கிடையாது, இது நாடகமும் கிடையாது. இது உண்மையான வார்த்தை, உண்மையான பேச்சு. அதுபோல நம்மளுக்கு ஒரு குழந்தை, ஒரு கெர்ப்பிணி வீட்டுல இருக்கு. அந்த கெர்ப்பிணிக்கு சூட்டு வலி மாதிரி இருக்குதுன்னா இந்த மையை எடுத்து அவளோட தொப்புள்ள மட்டும் தடவுங்க, சிசேரியன் இல்லாம குழந்தை பிறக்கும். அது நான் கேரண்டி உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சிசேரியன் தேவை இல்லை, குழந்தை பிறக்கும். அதிலே இந்த விபூதிகளை நான் சேர்த்து கொடுத்து அனுப்பிவிட்டதுனால் இந்த விபூதி அந்த தாய் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த வலி இருக்கும்போது படுத்த போதும். தாய் வேற புள்ள வேற ஆயிடு. இது கேரண்டி. எங்க அம்மா மேல நாங்க சத்தியம் பண்ணி இதை நாங்க உற்பத்தியாக்கி வச்சிருக்கிறோம். வணக்கம், நன்றி. வணக்கம். இப்போ நீங்க எத்தனை வருஷமா குறி சொல்லிட்டு இருக்கீங்க? நான் இப்போது 53 வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன். சரிங்கம்மா, இப்ப இந்த 53 வருஷமா சொல்றேன்னு சொல்றீங்க, எத்தனை வயசுல இருந்து சொல்லிட்டு இருக்கீங்க? இப்போ உங்களுக்கு என்ன வயசு? 7 வயசுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். 7 வயசுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். 7 வயசுல இருந்து சொல்லிட்டு இருக்கேன். இந்த சக்தி உங்களுக்கு எப்படிமா கிடைச்சது? இந்த சக்தி என்னோட பிறவி சக்தி. எனக்கு பள்ளியில வைத்தா படிப்பு ஏறாது. அந்த என்னுடைய பள்ளி படிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, சர்ப்பத்தை வரையக்கூடியதுதான் என்னுடைய படிப்பு.
சர்பத்தை வரையக்கூடியதுன்னா எனக்கு வந்து எழுத்து வராது, சருப்பம் மட்டும்தான் வரும். ஓ என் கையில வந்து எடுத்ததுனால் சருப்பத்தை தான் நான் வரைஞ்சு கொண்டு இருப்பேன். எனக்கு எழுத்து வராது. ஸ்கூலுக்கு போவேன், உக்காருவேன், 1, 2, 10 வரைக்கும் சொல்லுவேன். அதுக்கு அந்தாண்ட பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எழுத்து வராது. என் பென்சில், என் ஸ்லைட்டு சர்ப்பம். அப்ப நீங்க வந்து படிப்பு இல்ல உங்களுக்கு? படிப்பு என்பது எனக்கு ரொம்ப ரொம்ப குறைவு. சரிங்கம்மா, இப்போ இத்தனை வருஷத்துல வந்து எந்தெந்த மாதிரி ஆட்கள்லாம் உங்ககிட்ட குறி கேட்க வந்திருக்காங்க? எனக்கு வந்து கேரளாவில் நான் பிறந்த இடத்துல வந்து என்னுடைய குலதெய்வ சங்கதியில நெடுமங்காடு. அந்த நெடுமங்காட்டுல இருந்து சின்ன குழந்தையிலிருந்து அதே நெடுமங்காட்டுல தான் நான் இருந்தேன். அந்த இடத்துல இருந்து குறி சொல்லிட்டு அங்க இருந்து எனக்கு 13 வயசுல திருமண வாழ்க்கை ஆச்சு. அந்த திருமண வாழ்க்கை எனக்கு அது வாழ்க்கை மாதிரி இல்லை. அதுக்கு பிற்பாடு நான் வந்து கனியில உட்கார்ந்து தெய்வம் என்னை திருமணத்துக்கு வாழ்க்கைக்கு எனக்கு ஒப்புமில்லை, அதை நான் கட்படுத்திட்டு நான் என்னுடைய வாழ்க்கைக்கு நான் தெய்வத்தோட இணைஞ்சு தமிழ்நாட்டுக்கு வந்தேன். தமிழ்நாட்டுல வந்து எங்களுடைய சொந்தம் பெந்தம் பிறவி எல்லாமே எங்களோட தமிழ்நாட்டில் தான் இருக்கு. தமிழ்நாட்டில் நான் சொல்லிட்டு இருக்கேன், வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அமாவாசை மட்டும் கிடையாது, நான் டெய்லியும் போட்டிருக்கேன். சரிங்கம்மா, இப்போ நீங்க குறி சொல்லும் போது அம்மன் உங்க மேல இறங்கி சொல்றாங்களா இல்ல நீங்களே சொல்லிடுவீங்களா? நான் வந்து இந்த இடத்துல உட்காந்து அந்த இடத்துல அவங்க வந்து உட்கார்ந்து இருந்தாங்கன்னா அவங்களுடைய குலதெய்வத்தை நான் அழைப்பேன். குலதெய்வத்தை அழைக்கும் போது இங்க அழைக்கும் போதே அவங்களுக்கு மிரள் வரும். அவங்களுக்கு மிரள் வரும்போது எனக்கு வந்து மாற்றங்கள் மாறிடும். நான் வந்து ஒரு மனுஷி தான் இங்க உட்கார்ந்து இருக்கிறேன்னு எனக்கு தெரியாது, ஆனா எல்லாமே மாற்றங்கள் மாறும். அருள்வாக்கு சொல்லும் இந்த அம்மாவின் உடம்பில் 5 தெய்வங்கள் உள்ளடக்கி அதிசய சக்தியால் வரும் மக்களின் கவலைகள் அனைத்தும் 5 தெய்வங்கள் முன் வைத்து அருள்வாக்கு சொல்லி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்துகிறார் இந்த அம்மா. என்னுடைய குலதெய்வம், எங்க அம்மா வீட்டு குலதெய்வம் 5 தெய்வம் இருக்கு. எங்களுடைய சொந்தத்துல இருக்கக்கூடியது வாய்க்கட்டி படைக்கக்கூடிய தெய்வம் திட்டக்கொடியில இருக்கு, பெருமள முத்தையன். உன் கஷ்டத்தை என்னிடம் சொல், உன் பிரச்சனையை நான் தீர்க்கிறேன், தீர்க்காத முடியாத பிரச்சனையை கூட என்னிடம் வந்தால் தீரும் என்கிறார் அம்மா. அதிகமா நான் சொல்ல விரும்புறது நொடிப்பு. யாராருக்கு நொடிப்பு இருக்கோ, ஐயோ நம்ம குழந்தைக்கு நொடிப்பு வந்துருச்சே, நம்ம எப்படி நம்ம அந்த குழந்தை நம்ம காப்பாத்துவே அப்படின்னு பெற்ற தாய் தந்தை எல்லாருமே அழுவாங்க. அந்த ஒரு பையன் வரவாங்கி ஒரு பையனை பெற்றிருப்பாங்க. அந்த பையனுக்கு எப்படியோ ஏதோ இடத்துல ஒரு சத்தியில நொடிப்பு வருது. அப்ப அந்த தாய் என்ன செய்யும், திடீர்னு தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போ. ஆஸ்பத்திரிக்கு போகும்போது அங்க இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கூசி போட்டு கொண்டு வருவாங்க. 1 வாரம் நல்லா இருக்கும். மறுபடி அம்மாசி இல்லைன்னா கிருத்திகை பௌர்ணமி இது போல நாட்கள் எல்லாம் அந்த நொடிப்புகள் வர ஆரம்பிக்கும் போது ஒண்ணு தண்ணியில கெண்டம், இல்லைன்னா ரோட்ல போயிட்டு இருக்கும் போது கெண்டம், இல்ல வீட்டுல யாரும் இல்லாத சமயத்தில் நொடிப்பு இழுத்து காக்கா வலிப்பு மாதிரி இழுத்து அப்படி இருக்கும்போது அதுல ஒரு கெண்டம். அதனால நொடிப்பு இருந்தால் உலகத்துல எங்க இருந்தாலும் இந்த சாமியம்மா எல்லைக்கு கொண்டு வரவும் அடிச்சு சொல்லுறேன். நான் ஒரே அடி அடிச்சு சொல்றேன், கேரண்டி கேரண்டி கேரண்டி. எப்படிமா இவ்வளவு உறுதியா எப்படி சொல்றீங்க? அந்த உறுதி வந்து என் பிறவி, என்னோட பிறவிதான் உறுதி, வேற எனக்கு ஏதும் இல்லை. நொடிப்புனா உடல்ல இருக்கிற எல்லா நோய்களையும் உங்களால குணப்படுத்த முடியுமா? என்னால எல்லா நோய்களையும் குணப்படுத்த முடியும் அப்படின்றத நான் சத்திய வாக்கு பண்ணி கொடுப்பேன். எப்படி அந்த அளவுக்கு உறுதியா சொல்றீங்க? இப்போ ஒருத்தருக்கு ஒரு நொடிப்பு ஒரு நோய்கள் இருக்கும் இல்லைங்களா, அது எப்படி இவ்வளவு உறுதியா சொல்றீங்க அனைத்தும் என்னால கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு? அனைத்தும் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில இல்லை, வேற ஆஸ்பத்திரியில இல்லை, எந்த ஆஸ்பத்திரியில வச்சிருக்கிற நொடிப்பா இருந்தாலும் நோய்களா இருந்ததுனாலும் அனைத்து நோய்களையும் நான் சரிப்படுத்துவேன். சரிம்மா, இப்போ இந்த ஆலயத்துல வந்து பாத்தீங்கன்னா பொம்மைகள்லாம் கொஞ்சம் பயங்கரமா செஞ்சு வச்சிருக்கீங்க. இதெல்லாம் எதுக்கு? அந்த ஒரு சக்திக்காகவா அல்லது பார்வைக்காகவா, என்ன விஷயத்துக்கு? இந்த பொம்மை அப்படின்னு பார்க்கும் போகும்போது அவங்க வந்து எனக்கு ஒரு மீசக்காரன்.
இந்த மீசக்காரன் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் பிறந்தது, அவன் வளர்ந்தது, அவனோட சக்தி எல்லாமே வந்து என்னோட குலதெய்வம் கொடுத்தது. என்னோட குலதெய்வத்தை நான் வைத்து நான் வழிபாடுகளை செய்து வந்தபோல் அந்த குலதெய்வத்துக்கிட்டே நான் கொஞ்சமா பிரசாதத்தை வைத்து சீரியஸ் கேஸுக்கு நான் கொடுத்தால் எழுந்திருச்சு உட்கார்ந்து நிற்கும். அந்த நம்பிக்கை நான் வாழ்ந்து வரேன். இப்போ நீங்க குரு அப்படி வழியில வந்தீங்களா, இல்ல தானாவே உங்களுக்கு இந்த அருள் வந்துருச்சு? இது வந்து என்னோட தாய் வயித்துல வந்த அருள். உங்களுக்கு குரு அது போலலாம் யாரும் இல்லை? எனக்கு குருன்றது யாருமே இல்ல. குரு என் பிறவிதான் குரு. நீங்க முதல்ல அருள்வாக்கு சொன்ன ஆள் யாருமா? எனக்கு முதல்ல வந்து அருள்வாக்கு நான் யாருகிட்ட சொன்னேன்னு கேட்டேன்னா, சிட்டு பாவாடக்காரி. சிட்டு பாவாடக்காரி. அந்த பாவாடக்காரியில வந்து நான் இன்னமும் கேட்க போனீங்கன்னா நிறுவனத்தோட நான் அருள்வாக்கு சொன்னவன். ஏன்னு கேட்டா அந்த குழந்தை பருவத்தில சொன்னேன். அந்த குழந்தை பருவத்திலே நான் சொன்னவளா இருக்கிறதுனால என்னோட கண்ணுகளை உலகமே கேட்டாங்க. உங்களுடைய கண்ணு கொடுங்க, எவ்வளவு கோடி வேணாலும் தரேன்னாங்க. என்னோட கண்ணு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாகக்கண்ணு. அந்த நாக கண்ணை வந்து என்னோட உயிர் போகும்போது என் கண்ணு இந்த அம்மாளோட ஆலயத்துல வைக்கப்படும். இது உறுதி சத்தியம். இப்போ உங்க கண்ணுக்குன்னு அவ்வளவு பணம் கொடுத்து வாங்குற அளவுக்கு என்ன சக்திமா இருக்கு? இந்த கண்ணிலேயே நான் ஒரு பார்வை மட்டும் பார்த்தா போதும். உடல்நிலை சரியில்லாதவங்களுக்கோ இல்ல வப்பு சூனி காரணம் அப்படியே முட்டி போட்டு என் காலில் விழும். இப்போ அவரை பார்த்தாலே அவருக்கு சூனியம் பில்லி சூனியம் இருக்குன்னு சொல்லிட முடியுமா உங்களால? கிட்ட வந்ததுனாவே அவன் எட்ட போய் உட்காருவான். அப்போ இருந்தா உங்க பக்கத்துல வர முடியாது, இந்த ஆலயத்துக்குள்ளேயே நுழைய முடியாது. இங்கேயே நுழைய முடியாது, வெளியே அந்த இடத்துல தான் நிக்கலாம். இது வந்து ஆண் பெண் இருவருக்கும் சொல்றீங்களா, இல்ல தனிப்பட்ட ஒரு முறையா? ஆண் பெண் குழந்தை எல்லாருக்குமே சொல்றேன். யாருமே அப்போ உங்க ஆலயத்துக்குள்ள வர முடியாது? முடியவே முடியாது. பாய் படுக்க உள்ளவங்களும் வர முடியாது, தீட்டுக்காரங்களும் வர முடியாது. வந்தீங்க நான் கற்பூரை ஏத்தும் போதே ஏச்சு ஓடி போன்னு சொல்லிடுவேன். நீங்களே சொல்லிடுவீங்க? நானே சொல்லிடுவேன், பேரைட்டு கூப்பிட்டு ஓடி போ அப்படின்னு விடுவேன். இப்போ உங்ககிட்ட விஐபிஸ் கூட வந்து கேட்டிருக்காங்களாமா? கேட்டிருக்கிறாங்க. நீங்களே சொல்லிருக்கீங்க? நானே சொல்லியிருக்கேன். இப்ப எப்படிமா அவங்க பேரை சொன்னா மட்டும் அவங்களோட எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவீங்களா? அவங்க வந்து அவங்களோட கோரிக்கை கேட்பாங்க. அவங்களோட கோரிக்கையில நீ வெற்றி. இப்ப உங்ககிட்ட அதிகமா எந்த ஒரு கோரிக்கைக்காக வந்து பாக்குறாங்க? எனக்கு அதிகமா வரக்கூடியது குடும்ப பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கொழுந்தம் கூட்டாளி பிரச்சனை, அங்கம் பங்காளி பிரச்சனை, சொத்து சொகமாகப்பட்ட பிரச்சனை, கோர்ட்டு வழக்கு தீர்ப்பு நான் உடனே கொடுப்பேன். கோர்ட்டால பிடிக்க முடியாததை கூட நீங்க தீர்த்து வச்சிருக்கீங்க. கோர்ட்டால என்ன முடியலையோ அது சாமி அம்மாவை தேடி வந்து விட்டோம்னா முடிஞ்சு போச்சு. இந்த அளவுக்கு உறுதியா சொல்றீங்களே, எப்படிமா? நான் சொல்லலப்பா, என் தெய்வம் வந்துதான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்கு. நான் சொல்ல கிடையாது, புரியுதா? என் தெய்வம் வந்து உங்ககிட்ட பேசிட்டு இருக்கப்பா. அதாவது அந்த இடத்துல உட்கார்ந்து உங்ககிட்ட யார் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களோட தெய்வம் தான் வந்து பதில் சொல்லணும் இல்லைங்களா? அவதான் சொல்லுவா, நீங்களா எதுவும் சொல்றதே இல்ல. இப்போ தெய்வத்துக்கிட்ட நாங்க கேட்கறோம்னா என்னென்ன மாதிரி முறைகளை வச்சு நாங்க உங்ககிட்ட கேட்கணும்? உங்களோட உடல்நிலை சரியில்லை என்றால், அங்கம் பங்காளி பிரச்சனையாகப்பட்ட இருந்ததுனால் உங்களுடைய குலதெய்வத்தை அழைச்சு, ஆணோ பெண்ணோ உங்களோட துஷ்டாதி தெய்வத்தை அழிச்சு இந்த இடத்துல உட்கார்ந்து நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்குமே அவங்களால் முடியில்லாததுக்கு மண்டைய அடிச்சு ரத்தமா சாயும். எல்லா தீர்ப்பை நான் கொடுத்து சமாதானத்தை பண்ணி அனுப்பிவிடுவேன்.
சரிங்கம்மா, இப்போ எல்லார்கிட்டயும் வச்சிருக்கிற மாதிரியே ஒரு எலுமிச்சம்பழம் விபூதி அது போலதான் வச்சிருக்கீங்க. ஆனா அது எங்கேயுமே கிடைக்காது, என்கிட்ட மட்டும் தான் கிடைக்கும்ன்றீங்களே, அது என்ன விஷயம்? எல்லா இடத்துலயுமே இந்த எலும்பிச்சம்பழம் கிடைக்கும். ஆனா இந்த எலும்பிச்சம்பழம் எல்லா இடத்துலயும் கிடைக்கிறதெல்லாம் பெருசு கிடையாது. இந்த எலும்பிச்சம்பழத்துல என்ன வேலைகளை செய்யணும், இந்த எலும்பிச்சம்பழத்தால என்னென்ன வேலைகள் முடியும், இந்த எலும்பிச்சம்பழம் யாரு படைச்சது? நான் கேட்கக்கூடிய கேள்வி ஒரே கேள்வி. நல்லதுக்கு கெட்டதுக்கு எல்லாமே இந்த கனியை நம்ம பயன்படுத்துறோம். ஆனால் இந்த கனி உயிரையும் எடுக்குது, உயிரையும் வைக்குது. இந்த கனி யாரு படைச்சது? இந்த கனி படைச்சது ஆண்டவர் படைச்சது. இந்த கனி இல்லை என்றால் எந்த வேலை இல்லை, வேலை பார்க்க முடியாது. இந்த கனி ஒண்ணு இருந்தால் மட்டும்தான் சாத்தியத்துல வேலை பார்க்க முடியும். இந்த கனி, இந்த ஒரு கனி போதும், ஒரு குடும்பத்தையே அழிக்கலாம். நல்ல ஒற்றுமை சேர்ந்து இருக்கிற குடும்பமா இருக்கும். ஆனால் இந்த கனியை வச்சு அதை பிரிச்சு விடலாம். அதே மாதிரி பிரச்சனைகள் இருக்கக்கூடிய குடும்பத்துக்கு ரொம்ப பிரச்சனை இருக்கு, தாங்க முடியலன்னா இந்த ஒரே கனி போதும். இதுல உள்ள கேரள மந்திரத்தை இறக்கனா அந்த கனியை கொண்டு வந்து அந்த இடத்துல விட்டு கட்டேசிட்டு கண்ணை மூடிட்டு வந்துட்டீங்கன்னா 3 நாளையில பிச்சு ஓடிடுவாங்க. அப்போ நீங்க கொடுக்கிற இந்த கனியை கொடுத்தா எந்த கெட்டதும் நம்ம கிட்ட அண்டாதுன்னு சொல்ல வரீங்க? எந்த கெட்டதும் நம்ம கிட்ட வராது. பேயோ இல்ல தீ சக்தியோ உள்ளார இருந்தா கூட வெளியே ஓடிடும். இந்த பேய் இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி உணர முடியும்? பேய் இருக்கக்கூடியவங்க உடம்பு இருக்க இருக்க கொஞ்சம் கொஞ்சம் உருவ ஆரம்பிக்கும். ரெண்டாவது நாம் இன்னைக்கு ஒரு 10 வார்த்தை சொல்றோம்னா, நான் சொன்ன வார்த்தையை சொல்லப்பா அப்படின்னு சொன்னோம்னா தெரியாது அப்படின்னு சொல்லும். ரெண்டாவது சோர்ந்து சோர்ந்து போய் உட்காருவாங்க. நம்ம இந்த சாமி சொல்லக்கூடிய இடத்துல வரும்போது அந்த பேய் அப்படியே ஆட ஆரம்பிக்கும். அப்ப ஆட ஆரம்பிக்கும் போது சாட்டையில அடிக்க கூடாது, அவங்க உடம்புல நம்ம கைப்படக்கூடாது. எல்லா இடத்துலயும் இந்த சாட்டையில அடிப்பாங்க, அந்த குச்சியில அடிப்பாங்க. என் இடத்தில் என்னோட பிறவி அதை அழகாக உட்கார வைத்து ஒரு அருமையான மூலிகை. எந்த மூலிகைன்னு கேட்டால் இந்த மூலிகை நான் வச்சிருக்கேன். இந்த மூலிகை நல்லா பாருங்க, நல்லா இருக்கும், வாசனையா இருக்கும் இந்த மூலிகை. இந்த மூலிகை அந்த பேய் பிடிச்சவனுக்கு இந்த மூலிகை எடுத்து ஒரு சேர மூலிகை எடுத்து அதுல ஒரு பசு மாட்டு கோமியம், பசும் பால், எலும்பிச்சும் பழம், வெள்ளை எருக்கு வேறு, வெள்ளை துளசி, இது இத்தனையுமே போட்டு நான் கொடுக்கிற மூலிகை உச்சந்தலையில இருந்து தேய்ச்சி அவனை இறக்கும் போது 3 மணி நேரத்துல பசிக்குதுமா. 3 மணி நேரம் தான். பைத்தியம் பிடிக்கிறானா, அவன் துணியில அலையறானா, அவனை கொண்டா. அதே மாதிரி ஒரு கர்ப்பிணி பெண்ணு, அந்த கர்ப்பிணி பெண்ணு என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, மாமனார் ஒரு சரியில்லாத முறையில் நடக்க ஆரம்பிச்சதும் அந்த கர்ப்பிணி பொண்ணு ஒரு குழந்தை பெத்தாச்சு. 2வது குழந்தை மாசமாக உள்ளது. 2வது குழந்தைக்கு என்ன ஆகுது, அவளுக்கு சேவனை செஞ்சிட்டான். யாரு செஞ்சது? வீட்டுல இருக்கக்கூடிய மாமனாருக்கு அடையில்லை என்பதே ஒரு சேவனை. அந்த பெண் அதை ஒரு சங்கிலி போட்டு கெட்டி என் இடத்துக்கு எடுத்துக்கிட்டு அதை நான் உட்கார வச்சு நான் அதை அப்படியே அணைச்சு அந்த பெண்ணு துணிமணி எல்லாம் அவுத்து போட்டு ஒரு சமகாலத்தை போத்தி கொண்டு வந்தாங்க. நான் என்ன செய்தேன், அவளோட வயிற்றுல இருக்கக்கூடிய அந்த பெண்ணோட உயிர், ஒரு பெண் குழந்தை பிறந்தாச்சு, 2வது மாசமா இருக்கு. அப்ப அவளை ஒழிச்சு கட்டணும்னு பார்த்தாங்க. அவளை நான் காப்பாத்தி விட்டேன். காப்பாத்தி விட்டு 3 நாளில ஆண் குழந்தை பிறந்தது.
அந்த ஆண் குழந்தை பிறந்த பிறவிலே இவ இந்த ஆண் குழந்தைக்கு பால் கொடுப்பாளா அப்படின்றது யோசனை பண்ணாங்க. அவளாவே அணைச்சு அந்த ஆண் குழந்தைக்கு பால் கொடுத்து அந்த ஆண் குழந்தை இன்னைக்கு ஒரு ஸ்கூல்ல படிச்சு கொண்டு இருக்குது. அந்த பெண்ணு 3 குழந்தையும் பெத்தாச்சு, ஆபரேஷனும் பண்ணியாச்சு. இப்போ அந்த பேய் அப்படின்றது வந்து இங்க வந்து இது வரைக்கும் ஓட்டி இருக்கீங்களா? நிறைய வந்திருக்கு. இவ்வளவுதான் கணக்கு இல்ல, அவ்வளவுக்கும் நோட்டு நாங்க வச்சிருக்கோம். நிறைய வந்திருக்கு பேய். பேய் செய்வனிகள் எல்லாம் நிறைய வந்திருக்கு. ஆனா அங்க உட்காரும் போது, நான் இங்க உட்காரும் போது பேசுவாங்க, ஏய் என்ன நீ ஓட்ட பாக்குறியா, என்ன நீ ஓட்ட முடியாது, நீ யாரு என்ன ஓட்டுறதுக்கு அப்படின்னு என்ன கேள்வி கேட்பாங்க. நான் இங்க கற்பூரத்தை ஏத்துவேன், ஒரே கனி கையில் எடுப்பேன். இந்த கனி அவன் முகத்தை பார்த்து, என்னோட முகத்தை பார்த்து இப்படியே நான் வச்சிருப்பேன். அவனா எந்திரிச்சு உள்ளார வருவான். என்ன கேட்ட கேள்வி என்ன, நீ யாரு, என்ன ஓட்ட நீ யாரு? அப்ப நானா அவனான்னு பார்க்கணும். அப்பதான் அந்த தாய் தந்தைக்கு வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். நாம சோறு தின்னுட்டா போதாது, அந்த ஒரு சோத்துக்குள்ள அறிவு என்ன, தண்ணி ஊத்தி தண்ணி சாப்பாடு சாப்பிட்டா போதாது, அந்த தண்ணி ருசியா சோறு ருசியா, அதை பார்க்கக்கூடியதுதான் இந்த சாமி அம்மா. சரிம்மா, இப்போ இங்க நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா அந்த விக்கிரக உருவம், இவங்க யாருமா? இந்த உருவம் இல்ல, இந்த உருவத்தை கேக்குறீங்களா? இந்த உருவம் தான் எங்க ஐயான்னு சொல்லிட்டேனே. எங்க அம்மாவை கேக்குறீங்களா? எங்க அம்மா வந்து ஒரு சித்திரை மாசம்தான் இந்த அம்மாவை நான் அடிச்சேன். இந்த அம்மா வந்து உயிர் உள்ள கல்லுல இந்த அம்மா செஞ்சது. சித்திரை மாசம் வந்து இந்த அம்மாவை அடிக்கும் போது சரியான வெயில். அந்த வெயிலில இந்த மங்கை என்னோட கிணவுக்கு வந்து என்னை கொண்டுட்டு போமான்னு சொன்னிச்சு. நான் இந்த மங்கையை தேடி போறேன். இந்த மங்கையை தேடி போகும்போது இந்த மங்கை என் கண்ணுல ஒளியா வந்துச்சு. இன்னைக்கு நான் உக்காந்து இருக்கும் போது என் கண்ணுல ஒளி அடிப்பான். இந்த மங்கையோட ஒரு கண்ணு கொஞ்சம் செதுறின மாதிரி செதுறி கொடுங்கன்னு நான் கேட்டேன். இந்த மங்கையோட கண்ணை செதுறும் போது இந்த கண்ணுல இருந்து ரத்தமா வந்துச்சு 2 சொட்டு. உடனே அந்த சிலை செஞ்சவனுக்கு வலுப்பு இழுத்துக்கிச்சு. வலுப்பு இழுத்ததுமே அந்த இடத்திலே 3 கனி எடுத்தேன். அவனோட நொடிப்பை நிறுத்தினேன். இந்த அம்பாளை அடிச்சு ஆட்டோவில வைக்கும் போது சித்திரை மாசம் சரியான வெயில் நாள் அப்படியே வந்துச்சு பாரு மழை. உன் விட்டு மழை இல்லை, என் விட்டு மழை இல்லை, அப்பேற்பட்ட மழை அடி அடின்னு அடிச்சது. அந்த மழை அடிக்க அடிக்க எவ்வளவு தூக்கி உட்கார வச்சு இடியும் மின்னலும் அந்த ஏழுமலையார் சங்கதியிலிருந்து நாங்க கொண்டுட்டு வரோம். அந்த கொண்டுட்டு வந்து ஆலயத்துல இறக்கின பிறகுல கட்டி கழுப்பூரத்தை ஏழ்த்தணும். அந்த மழை அப்படியே நின்று போச்சு. இந்த மங்கை சாதாரண மங்கை இல்லை ஐயா. இந்த மங்கைக்கு இருக்கக்கூடிய பவரு உலகத்து பவருங்க ஐயா. நினைச்சது நடக்கும், நினைச்சது முடிப்பா. இது கேரண்டியான சத்தியம். இப்போ இவங்களுக்கு வந்து உயிருள்ள கல்லுல இருந்து தான் செஞ்சோம்னு சொல்றீங்க. அது எப்படி நீங்க சொல்றீங்க? உயிர் இருக்கிற கல்லு உயிர் இல்லாத கல்லு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த உயிர் உள்ள கல்லு வந்து நல்லா அருமையா நம்ம கண்ணுக்கு கண்ணு பேசும். அந்த உயிர் இல்லாத கல்லு செதும்பமா இருக்கும். இத வந்து அந்த கல்லை இப்படி தொடும்போது நம்ம கை இப்படி பேசிட்டே போவோம். அந்த உயிர் இல்லாத கல்லை தொடும்போது கையே பேசாது, தருக்கு தருக்குன்னு தான் போகும். அதுக்கு சம்மதப்பட்ட கல்லு தான் இந்த அம்மா. இவங்களை எத்தனை வருஷமா இங்க வச்சு வழிபட்டு இருக்கீங்க? இவங்களை இப்ப 10 ஆண்டுகள் முடிஞ்சு போச்சு. இந்த 10 ஆண்டுகளாவே இந்த அம்மாவை வச்சு வழிபட்டு இருக்கேன். இதுல இடையில வந்து பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் வந்து எனக்கு இடம் தரேன்னு சொன்னாங்க. எங்க அம்மா கிட்ட உத்தரவு கேட்டேன். கேட்ட பார்த்து அம்மா எனக்கு இன்னும் 9 வருடங்கள் வேணும்னு சொன்னிச்சு. இந்த 9 வருடங்களுக்காக நான் காத்திருக்கேன். என் உலகத்து மக்களுக்காக நான் காத்திருக்கேன்.
என் உலக மக்கள் எல்லாம் ஒரு நன்கொடை மாதிரி கொடுத்து, ஒரு ஒரு கட்சிக்காரங்க கூட எனக்கு ஒரு நன்கொடை மாதிரி கொடுத்து என்னை இந்த அம்பாளை உட்கார வைக்க இடம் வேணுன்றது தான் நான் உலக மக்களுக்கு வேண்டேன். இப்போ உங்களை பார்க்க வரணும் அப்படின்னா ஏதாவது தோஷங்கள் ஏதாவது இருந்தாதான் உங்களை பார்க்க வருவாங்க. அவங்க உங்களை பார்க்க வரும்போது அவங்க என்னென்ன எடுத்துட்டு வரணும்? அவங்க எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. எப்படி ஃபோன் பண்ணுவாங்கன்னு கேட்டால், அம்மா இது போல் ஒரு கல்யாணம் ஒரு பெண்ணு, அந்த பெண்ணு 19 வயசு ஆயிடுச்சு, படிச்சுட்டு இருக்கும்போதே லவ் பண்ணுது, அப்போ இதில் பிரச்சனைகள் வருது, இந்த பிரச்சனைகளை எப்படி தீர்க்கறது, நாங்களும் பல இடம் போனோம் சரியாகலம்மா அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபோன் வரும். அப்போ அந்த ஃபோன் வரும்போது நான் என்ன சொல்லுவேன், 3 எலும்பிச்சம்பழம் எடுத்துகிட்டு வாங்க, 200 ரூபாய் படி கட்டுறதுக்கு வாங்க, அது மட்டும் போதும், அதுக்கு மேலே உங்கள் கையில் எடுத்து கொடுங்க, நான் சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லுவேன். அதே மாதிரி சரி பண்ணி கொடுத்து அனுப்பிவிடுவேன். 3 எலும்பிச்சம்பழம் 200 ரூபாய் காணிக்க. சரிங்கம்மா, இப்போ இந்த சரி பண்ணிட்டு போறவங்க மறுபடியும் உங்களை பார்த்துருக்காங்களா? என்னென்ன சொல்லியிருக்காங்க? அந்த சரி பண்ணிட்டு போறவங்க என்னிட்ட ஃபோன்ல பேசுவாங்க. அம்மா உங்களை பார்க்கணும், எங்க பார்க்கறதுன்னு கேட்பாங்க. வீட்டில் இருக்கிறீங்களான்னு கேட்பாங்க. நான் வீட்டில் இருக்கிறேன் வான்னு சொல்லுவேன். அப்போ அவங்க சொல்லுவாங்க, அம்மா பத்திரிக்கை அடிச்சாச்சு, பத்திரிக்கை அம்பா மடியில் வைக்க வரேன்னு சொல்லுவாங்க. வாங்கன்னு சொல்லுவேன். வருவாங்க, வச்சுட்டு கும்பிட்டுட்டு போவாங்க. இப்போ இந்த பில்லி சூனியம் ஏவல்லாம் நீங்களே எடுக்கிறீங்களா? பில்லி சூனியம் ஏவல் அப்படின்னு பார்க்கும் போகும்போது, ஏவலை விட்டு செஞ்சவங்களுக்கு பலி கொடுத்து தான் செய்வோம். இல்லையா, பலி கொடுக்க இல்லையா, இந்த எலும்பிச்சம்பழம் பலி கொடுப்போம். இந்த எலும்பிச்சம்பழத்தை பலி கொடுத்து அந்த வப்பு சூனி செய்வினைகள் எல்லாத்தையும் பரிசுத்தம் பண்ணி கொடுத்துருவோம். பரிசுத்தம் பண்ணி கொடுத்ததுன்னா அவங்க மறுபடி வளர்ந்து 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 வருவாங்க. நிறைய நான் அருமையாக செஞ்சு கொடுத்துருக்கேன்.